ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா கப் சாம்பிராணி பேக்கிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப் சாம்பிராணி வந்து எப்படி பேக்கிங் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி நிறைய சந்தேகம் வந்து கேட்டுனே இருக்கிறதுனால ஸோ இது திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு வீடியோவாக நாங்கள் கிரியேட் பண்ணி போடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி வந்து நம்ம ரெடி பண்ணி நல்ல குவாலிட்டியாக ரெடி பண்ணி நல்லா தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு ஃபில்லிங் போட்டு ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு மெத்தடில் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஸோ இதை வந்து நம்ம பேக்கிங் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நம்ம கப் சாம்பிராணி உற்பத்தி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது ஒரு மேனுவல் மிஷின் ஏதோ ஒன்று வாங்கி நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படி ஒன்று ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிடுவோம். ஸோ இது பேக்கிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு தடுமாற்றமாக இருக்கும். இது எப்படி பேக்கிங் பண்ணணும், எப்படி நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடுமாற்றமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் பாக்ஸ் இருக்கும். ஸோ வேறு கம்பெனி ரெடிமேட் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ கடைங்களே கிடைக்கும், நீங்கள் கப் சாம்பிராணி ரா மெட்டீரியல் வாங்குற கடைகளில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் பாக்ஸ் வாங்கி இதில் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடு பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ரெடிமேட் பாக்ஸ் வாங்கி நம்ம சேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ஒரு 100 பாக்ஸ் வாங்கிட்டு வரீங்க, பேக் பண்ணி சேல் பண்ணிடுறீங்க. ஸோ மறுபடியும் வந்து உங்களுக்கு ஆர்டர் வரும்போது இதே கம்பெனி பாக்ஸ் 100 பாக்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கின கடையில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பேக்கிங் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. வேறு ஒரு பேரில் வேறு ஒரு சாமி படம் போட்டிருக்கோம், வேறு ஒரு பேரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மாற்றினே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கும். கடைக்காரர் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு வந்து ஒரே நேமில் வேணும், ஒரே பிராண்டில் வேணும்னு கேட்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது போயிடும். இது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு கப் சாம்பிராணி உற்பத்தி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரில் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பேரில் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம அடுத்த ஐடியா என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பாக்ஸை நம்ம பேரில் நம்ம ஏன் பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டிங்கில் போய் நம்ம கேட்போம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரிங்க பண்ணித்தரோம். ஒரு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 பாக்ஸ் 20,000 பாக்ஸ் வந்து மினிமம் நான் சொல்கிறது ஆர்டர் தரணும். அதிகபட்சமாக நீங்கள் வந்து 50,000 பாக்ஸ் ஆர்டர் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ ரெடிமேடாக வாங்கக்கூடிய இந்த பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 7 ரூபா வந்துடும். ஸோ இது ப்ளஸ் இது உள்ளே வர இன்னர் கவர் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா வந்துடும். ஸோ நம்மளாம் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 30,000 காப்பி அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது இந்த பாக்ஸோட விலை வந்து ஒரு 6 ரூபா 5 ரூபா கிடைக்கும். நம்ம ஓன் நேமில் ரெடி பண்ணும்போது ஒரு பாக்ஸோட விலை இந்த ரேட்டில் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பாக்ஸ் மினிமம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம இதை பிரிண்ட் பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் தேவைப்படும். ஸோ இந்த இன்னர்க்காவது மேலே இருக்கிற இது எல்லாமே சேர்த்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா மெட்டீரியலுக்கு மிஷினுக்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் கொடுத்து நம்மளால பிரிண்ட் பண்ணவும் முடியாது. அதே டைமில் நம்ம பேக்கிங்கும் நம்ம நேமில் பண்ணி ஆகணும். ஸோ அது இல்லாமல் நம்ம எங்கன்னா கடை வாங்கி பிரிண்ட்டும் பண்ணிடலாம், 60,000 ரூபாய் போனாலையும் பரவாயில்ல பிரிண்ட் பண்ணிடலான்னு பண்ணிட்டோம்னாலையும் நாளைக்கு நம்ம சேல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரிய போதில்ல. முதல்ல இதில் நம்ம போட்டிருக்க டீட்டெயில் வந்து ஏதாவது மாற்றினாலும் மாற்ற முடியாது. ஒன்ஸ் நீங்கள் 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் சேல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால இது சிம்பிளாக நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சின்ன லெவலில் இந்த கப் சாம்பிராணி வந்து உற்பத்தி பண்ணி சேல் பண்ணுறவங்க சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் எப்படி பேக்கிங் பண்ணணும், எப்படி பேக்கிங் பண்ணால் நம்ம கஸ்டமருக்கு அதுக்கப்புறம் நம்ம கடையில் இருந்து சேல் பண்ணுற இடத்துல வந்து அவங்க பிடிச்சி வாங்குவாங்க. ஸோ அந்த டீட்டெயில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பேக்கிங் பண்ண போகிறதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பிபி கவரில் வந்து எப்படி பேக்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, நிறையா நீங்கள் பேசிக்காக பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபி கவர் வந்து வாங்கிக்கணும். ஸோ இதோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 3.5. ஸோ 3க்கு 3.5 நீங்கள் வந்து கடையில் போய் கூட உங்கள் கப்பு வந்து இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு போங்க. கையில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கப்பு வந்து இதில் போட்டு நீங்கள் மேலே வந்து ஸ்டாப்லர் பின் பண்ணணும், இல்லைன்னா சீலிங் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோ கணக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கிலோ வந்து 180 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும். சில கடைகளில் வந்து விலை வந்து முன்ன பின்ன இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கவர் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும்.
ஸோ இப்போ அடிஷ்னலாக இதில் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் தேவை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 பீஸ் வந்து போட்டுக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 12 பீஸ் வந்து நம்ம போட்டுட்டு பின் அடிச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு லேபிளை ஒட்டி நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் யூஸ் பண்ணுற அளவு வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு 8 அப்படிங்கிற ஒரு அளவில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். 7க்கு 8ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக 12 பீஸ் செட் ஆகும். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 பீஸ் வந்து பக்காவாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இந்த பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ரொம்ப இப்போதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றவங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாவே வந்து போதுமானது தான். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம வந்து ஒவ்வொரு கவராக எடுத்து கப்பை வந்து இதில் போட்டுட்டு ஸோ இதை வந்து அப்படியே இந்த கவரை மடித்து நம்ம பின் அடிச்சுட்டா போதும். ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம பேக்கிங் பண்ணால் சேல் ஆகுமா? இப்போ கம்பெனி பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாமி படம்லாம் பெருசாக போட்டு நிறைய டீட்டெயிலாம் போட்டுட்டு பண்ணுறாங்களே, அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சேல் ஆகுமா, இது எப்படி சேல் பண்ணுறதுன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. பொருளை வந்து குவாலிட்டியாக பண்ணிடணும். பொருளை குவாலிட்டியாக பண்ணிட்டாலும் ப்ரெசன்டேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பொருளை நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக ரெடி பண்ணாலும் வெளியே வந்து ப்ரெசன்டேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணணும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்டார்டிங் ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், இல்லை ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அது நம்ம லாஸில் தான் கொண்டு போய் விடும். தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்து அந்த தொழில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நம்ம கையில் இருந்துட்டா போதும். ஸோ இது வந்து எல்லாமே நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம பேக்கிங் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கடையில் எதுவுமே சேல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பேக்கிங் காஸ்ட் வந்து கம்மியாகுது. ஸோ நம்ம ஒரு பாக்ஸ் வந்து நம்மளா பிரிண்ட் அடித்தா கூட 6 ரூபாய் 7 ரூபாய் நம்மளுக்கு செலவு ஆகும். ஒரு 7 ரூபா செலவாகுன்னு வச்சுக்கிட்டா கூட நம்மளுக்கு வந்து இந்த பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசா தான் வந்து செலவாகும். 7 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் 50 பைசா நம்மளுக்கு வந்து மிச்சமாகுது. ஸோ இந்த காசை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்காகவும் நம்ம கடையில் சேல் பண்ணுவோம் இல்லைங்களா, அவங்களுக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கணும். ஸோ நம்ம பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் பண்ணுற ஐடியா இதுதான். இப்போ வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய அந்த 6 ரூபாய் 50 பைசா அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிடணும். இப்போ நீங்கள் ஒரு 36 ரூபாய் சேல் பண்ணுறீங்க, 36 ரூபாய் 50 பைசா சேல் பண்ணுறீங்கன்னா 30 ரூபாய் நீங்கள் சேல் பண்ணால் போதும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப் சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 12 பீஸ் வந்து இதில் உள்ளே எடுத்து போட்டுக்கணும். 1 2 3 ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 12 பீஸ் வந்து உள்ளே போட்டுட்டோம். ஸோ வந்து இந்த கப்பு வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணும்போது அடியில் வந்து ஒரு பிளேட் வைப்பாங்க, ஒரு தகுடு மாதிரி பிளேட் வந்து வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தகுடு வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ இது வந்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 ரூபா 120 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும், கடைக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தகுடு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு தகுடை வந்து நம்ம உள்ளே போட்டுடணும். போட்டுட்டு இதை அப்படியே மடித்து ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஸ்டார்டிங் லெவலில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேக்கிங் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு லேபிள் வந்து ஒட்டிக்கலாம். ஒரு லேபிள் வந்து ஸோ இந்த மாதிரி லேபிள் கூட நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாம். நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு எந்த ஒரு லேபிளுமே போடுறது கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து நாங்கள் டேரெக்டாக கஸ்டமர் சேல் பண்ணுவோம். ஸோ நாங்கள் சேல் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஹோம் மேடாக நாங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதால நல்லா தெரியும். ஸோ இது உள்ளே இருக்கிற பொருள் வந்து நல்ல குவாலிட்டியான பொருளுங்கிறது எங்கள் கஸ்டமர் தெரியும். அதனால் நான் எதுவுமே கொடுத்த உடனே கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஸோ நம்ம நல்லா பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஸோ இதே நம்ம கடைக்கு வந்து பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு லேபிள் வந்து ரெடி பண்ணி நம்ம இந்த லேபிள் வந்து இப்படி ஒட்டிக்கணும். ஸோ இந்த லேபிள் வந்து இந்த கவருக்கான லேபிள் கிடையாது, அதனால நான் லேபிள் ஒட்டலை. ஸோ லேபிள் ஒட்டிக்கலாம். இல்லைன்னா சின்னதாக ஒரு நோட்டீஸ் மாதிரி நீங்கள் அடித்து கூட இந்த கவருக்குள்ளேயே வந்து உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விலை சீப் அண்ட் பெஸ்ட்டாக வரும். ஸோ நம்ம இதில் வந்து கம்மி பண்ணுற ரேட்டை வந்து நம்ம கஸ்டமருக்காக நம்ம விட்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும்போது நம்ம விலையும் கம்மியாக கொடுக்கணும், குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும், இந்த பேக்கிங்கும் ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கிங் தான்.
சில பேர் நினைக்கலாம் இந்த மாதிரி கவரில் போட்டு கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் போனால் தெரியும். ஸோ எவ்வளோ கப் சாமான் வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு சேல் பண்ணுறாங்க, எவ்வளோ நல்லா போயிட்டு இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷம் ஆனாலுமே கூட இந்த மாதிரி பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதே வந்து கொஞ்சம் பெரிய கவராக வாங்கிட்டு 25 பீஸ் போட்டு பேக் பண்ணி சேல் பண்ணலாம். அவர் 50 பீஸ் போட்டு சேல் பண்ணலாம். 100 பீஸ் போட்டு பல்காக நீங்கள் சேல் பண்ணலாம். 100 பீஸ் போட்டு கஸ்டமர்ஸ் வந்து கம்மி ரேட்டில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஒரு பீஸ் வந்து 2000 ரூபாய் வச்சுப்போம். இப்போ 100 பீஸ் போடும்போது 250 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சேல்ஸோட இது அதிகமாகுது இல்லைங்களா? அப்போ 100 பீஸ் வந்து ஈஸியாக சேல் பண்ணிட்டோம். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்குன்னு அவங்க 100 பீஸ் வந்து பல்காக வாங்கிடுவார். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து பேக்கிங் பண்ணி சேல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மெத்தடில் வந்து பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் பண்ணணும். யாருமே இந்த மாதிரி பாக்ஸ் வந்து பிரிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போய் மாட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். ஸ்டார்டிங் லெவலில் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் வந்து பிரிண்ட் அடிச்சுக்கணும்னா எப்படி இதை பிரிண்ட் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில் வரணும், எதுவுமே இல்லாமல் நம்ம அடிச்சிட்டோம்னா பல பிரச்சனைகள் வந்து சந்திக்க நேரிடும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் லெவலில் பண்ணும்போது நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் இல்லாத நேரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் திருப்பி கரெக்ஷன் பண்ணி தான் போடணும்னா கொஞ்சம் கஷ்டம். கரெக்ஷன் பண்ண முடியாத போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது டிசைன் மாற்றினா கூட மாற்ற முடியாமல் போயிடும். ஸோ அந்த 10,000 பாக்ஸ் நீங்கள் சேல் பண்ண போது தான் நீங்கள் எதுவுமே பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்கள் பண்ணணும்னா போக போக பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் அப்பில் இதை பண்ணாமல் போக இதில் என்னென்ன பண்ணணும், எப்படி நம்ம டிசைன் வந்து யூனிக்காக இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும், இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி பேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது குறைஞ்ச விலையில் கஸ்டமர் கைக்கு போகும். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பேக்கிங் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாகவும் ரொம்ப நல்லாவும் ஒரு மாதிரி பார்க்க ரிச்சாகவும் இருக்கும். நம்ம பிராண்டை வந்து தனியாக கடையில் காட்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பேக்கிங். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிபி பாக்ஸ் வந்து வாங்கிட்டு அதில் வந்து 12 பீஸ் வந்து நம்ம தனித்தனியாக பேக்கிங் பண்ணி உள்ளே போட்டுட்டு ஸோ நம்மளுக்கான லேபிள் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னு வச்சுங்களேன், பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு கடையில் எடுத்துன்னு போய் ஒரு 4 பிராண்டு கப்ஸாம் பண்ணி இருக்கிற இடத்துல நம்ம பிராண்டு வச்சாங்கன்னா ரொம்ப யூனிக்கிவாக நல்லா இருக்கும், பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நம்ம ஒரு பையில் எடுத்துன்னு போய் கடைக்கு சேல் பண்ணும்போது கூட தண்ணி வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாது. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பேக்கிங் இருக்குது, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபி பாக்ஸோட பேக்கிங் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்ககிட்ட அதிகமான மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து போகும். ஸோ இது வந்து கஸ்டமர் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் வந்து இது பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து எப்படி பேக் பண்ணணும், இந்த பாக்ஸ் வந்து எப்படி வாங்கணும், எந்த மாதிரி வாங்கினா நம்மளுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்குறதா இருந்தால் நம்ம வாங்குறதா இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் விற்கக்கூடிய கடைகள் வந்து மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துலையும் இருக்கும். ஸோ அதிகமாக எங்கள் மாவட்டத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட சேலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பாரிஸ், இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து அதிக அளவில் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம கப்சாம்பானி, இந்த மாதிரி கப்சாம்பானி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து அந்த மாதிரி கடைகளுக்கு வந்து நேரடியாக நம்ம எடுத்துன்னு போகணும். ஒரு 12 பீஸ் வந்து ஒரு கவரில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 375 ml அப்படிங்கிற பாக்ஸு. ஸோ இந்த 375 ml பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஒரு 12 பீஸ் வந்து கவரில் போட்டு உள்ளே வச்சோம்னா எந்த ஒரு ஷேக்கிங்கும் ஆகாது, ஒடியாது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி பார்த்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யான்னு சொல்லி ஒரு பிராண்டு தயாரித்து கொடுக்குறாங்க. இது கடையிலேருந்து நம்ம வாங்குறது. ஸோ இதே வந்து வேற பிராண்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த 375 ml பாக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன் அப்படின்னா 375 ml அப்படிங்கிறது வந்து அளவு மட்டும்தான். ஸோ அந்த அளவு உள்ள அளவாக அதை வச்சுக்கிட்டு பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதாவது பாக்ஸோட ஹைட் வந்து வேறு மாதிரி இருக்கும், பாக்ஸோட ஹைட் வந்து அதிகமாக இருக்கும், இந்த அகலம் கம்மியாக இருக்கும், இல்லை அகலம் இதை விட ஜாஸ்தியாக இருக்கும், ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீ வீடியோவில் வந்து இவர் வந்து 375 ml பாக்ஸ்ன்னு சொன்னாரு. ஸோ நம்ம 375 ml பாக்ஸ் வந்து நம்ம ஒரு 200 பாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம், நம்மளுக்கு செட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை வேறு அவங்க கடையில் வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், 12 பீஸை வந்து நீங்கள் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தனித்தனியாக அந்த 12 பீஸு உள்ளே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எந்த ஒரு ஷேக்கிங்கும் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கணும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ml பாக்ஸே செட் ஆகிடும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 ml செட் ஆகும், சில பேருக்கு 500 ml செட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பாக்ஸ் செட் ஆகுதோ அந்த பாக்ஸை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து பண்ணிக்கணும். ஸோ 375 ml பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போய் போட்டு பார்த்துட்டு வாங்கி செக் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா இதில் வந்து ஹைட் வேரியேஷன் வரும், அகலம் வேரியேஷன் வரும். இதை தயாரிக்கிற கம்பெனியை பொறுத்து அந்த வேரியேஷன்லாம் வந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம்.
ஸோ மாற்றி வாங்கி காசு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வாங்கிட்டோம், அந்த பாக்ஸ் வந்து நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இதை பேக்கிங் பண்ணுறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம இதில் கப்பு வந்து அப்படியே கூட வைக்கலாம், இப்படியே கூட ஓனாக வச்சு பேக் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங்கோட தரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கவர் வந்து போடுவோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் வந்து பேக்கிங் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு ஒவ்வொரு சிங்கிள் கப்புக்கும் பேக்கிங் வந்து பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 12 கப்பு வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி தகடு இருக்கு இல்லைங்களா, இந்த தகடு வந்து உள்ளே வச்சுட்டு ஸோ எங்கள் லேபிளை ஒட்டி அதை வந்து நாங்கள் ப்ராடக்டாக வெளியே சேல் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2.5க்கு 3 கவர் நாங்கள் வாங்கியிருக்குது. ஸோ இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், ரொம்ப மெலிசாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கவர். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின் அடிக்கிற அவசியம்லாம் இருக்காது, பாக்ஸில் வந்து கரெக்டாக செட் ஆகும். கொஞ்சம் கனமாக இருக்கிற கவர், மைக்ரான் வந்து அதிகமாக இருக்கிற கவர் வந்து வாங்கினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசான கவர். ஸோ இந்த கவரில் வந்து கப்பை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கணும். ஸோ இது நம்ம பின் பண்ண தேவையே கிடையாது, ஏன்னா அது மெலிசான கவர்னால அப்படியே நம்ம உள்ளே வச்சு மடித்து வச்சிடலாம். பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை கப் சாமான் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைச்சது. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஏதோ வேறு வழி இல்லாமல் இந்த பாக்ஸில் வந்து பேக் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை செலக்ட் பண்ணி வாங்கி பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆனதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இதோட பேக்கிங் வந்து அந்த மாதிரி இருக்கும், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிரிண்டிங் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வேறு ஏதாச்சும் மளிகை சாமான் பொருள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குங்க, நம்மகிட்ட வந்து இந்த பாக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து வாங்கி போய் கஸ்டமர் வாங்கி போயிட்டு அந்த பாக்ஸ் வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கப்ஸாம் பண்ணி வாங்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்போம். 12 பாக்ஸ் எங்கள் கையில் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, இந்த எம்டி பாக்ஸ் வந்து வாங்கி போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பாக்ஸ் கப்ஸாம் பண்ணி வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ வந்து இந்த மாதிரி மல்டி யூஸாக பண்ணிக்கலாம். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மண்ணில் வந்து மக்காத பொருள், மண் வளத்தை வந்து கெடுக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இருந்தாலையும் நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கணுமே தவிர கீழே குப்பையில் போடாமல் ரீயூஸ் பண்ணிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இதோட உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ திருப்பி வந்து நம்ம குப்பையில் போய் போடாமல் திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் எங்கள் கஸ்டமருக்கு வந்து சொல்லுவோம், நீங்கள் பாக்ஸ் வந்து குப்பையில் போடாதீங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க, வேணாம்னா பாக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கப் சாமான் வாங்கும்போது அதில் வந்து அந்த அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வாங்கிப்போம். ஸோ இந்த மாதிரி பல அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இது குப்பையில் போடும்போது கண்டிப்பாக மண் வளம் பாதிக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம 12 பீஸ் வந்து இது உள்ளே போடலாம். ஸோ நம்ம சும்மா எடுத்து இப்படி வச்சாவே போதும். கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா ஒடியாமல் போகணும். இது வந்து எவ்வளோ லாங்குனாலையும் நம்ம தைரியமாக அனுப்பலாம். ஏன்னா இது டபுள் பேக்கிங் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒடியத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது. ரொம்ப நீட்டாகவும் கஸ்டமர் கைக்கு போய் சேரும். ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கியிருக்கோன்ற ஒரு திருப்தியை வந்து இது கொடுக்கும். ஏன்னா எவ்வளோ ஒரு நல்ல ப்ராடக்ட் தயாரித்தாலையும் அதோட ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 12 பீஸ் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இதை வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம பேரில் பண்ணியிருக்கிற இந்த லேபிள் வந்து நம்ம ஒட்டிக்கணும். ஸோ இது வந்து இந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரில் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த லேபிளை வந்து நம்ம ஒட்டிட்டோம்னா ஸோ நம்மளுக்கான பிராண்டிங் வந்து ரெடி ஆகி போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கஸ்டமர் வாங்கும்போது நம்ம போட்டிருக்கிற டீட்டெயில் எல்லாம் படிப்பாரு, நம்ம என்னென்ன இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே போட்டிருக்கோம், இதோடைய பலன்கள் என்ன எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி நேம் போட்டிருக்கிறோம், நம்மளுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம், இதில் வந்து விலையும் போட்டிருக்கிறோம். ஸோ சாமி படம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாமி படம் போட்டு நம்ம இந்த லேபிள் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த லேபிள் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆஃப் செட் அந்த மாதிரி பிரிண்டிங் இதுக்கெல்லாம் போனோம்னா இப்போ வந்து கொஞ்சம் காசு அதிகமாக தான் கேட்பாங்க. ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்பாங்க, அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா பிரிண்டிங்கோட அந்த ப்ராசஸிங் வந்து அந்த மாதிரி ஒரு அதிக அளவில் வந்து பிரிண்டிங் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கிடைக்கும். அதனால வந்து கம்மியான அளவில் வந்து நீங்கள் ஒரு 1000 காப்பி கொடுங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தர மாட்டாங்க, அவங்களால பண்ண முடியாது.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்க்ரீன் பிரிண்டிங் வந்து சில பேர் வீட்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பேக்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டர் லெவலில் இப்படி தான் வந்து பேக்கிங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பெரிய லெவலில் அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ரிட்டர்ன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த மாதிரி சின்ன லெவலில் பண்ணும்போது நம்ம ஏதாவது கரெக்ஷன் வேணும்னா கூட பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடும்போது அது பெரிய லாஸாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ பெரிய அமௌண்ட் போட்டுட்டா அந்த பிஸ்னஸே வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எதை பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இந்த கப் சாமான் மேனுஃபேக்சரிங்காக ஒரு மிஷின் வாங்கினாலும் சரி, ரா மெட்டீரியல் வாங்கினாலும் சரி, நம்ம பேக்கிங் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டில் எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு போக முடியும். ஸோ எதுவுமே தெரியாமல் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, இல்லை நான் கடை வாங்கி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தடுமாற்றமாக இருக்கும். ஸோ அந்த கப் சாமானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ கண்டிப்பாக அது கற்றுக்கவே முடியாது. இதோட ப்ராசஸிங் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸிங். இதுக்கான வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஒரு நாளில் வந்து நான் ட்ரைனிங் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் ட்ரைனிங்லாம் போவீங்க. கண்டிப்பாக ஒரு நாளில் போய் ஒரு சின்ன பேசிக்கான சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியுமே தவிர ஒரு பெரிய இதுவாக வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கற்றுக்கவே முடியாது. அதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக கிடையாது. இது கப் சாம்பிராணி தயாரிக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி தயாரிச்சுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இதோடைய ப்ராசஸிங் வந்து ரொம்ப பெரிய லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஒரு கப் சாம்பிராணி வந்து உற்பத்தி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிஷின் வந்து நம்ம கைக்கு கிடைக்கணும். ஒரு மேனுவல் மிஷினாக இருந்தாலுமே கூட அது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு மிஷினாக இருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து குவாலிட்டியாக வாங்கணும். ரா மெட்டீரியல் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும். அதே டைமில் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரா மெட்டீரியல் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தயாரிக்கும் போது சில நுணுக்கங்களை வந்து கடைபிடிச்சு தயாரிக்கணும். ஒரு கப்பை ரெடி பண்ணும்போது நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும்னா, இதில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து ஹோம்மேடு. கம்பெனி பிராண்ட் வந்து கவலையே பட மாட்டாங்க. அது வந்து கமர்ஷியல். எப்படினாலே நம்ம போட்டு டிவிலையும், ஃபேஸ்புக்லேயும், இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஆடு போட்டு இல்லை பெரிய பெரிய பிரபலங்கள் மூலமாக ஆடு போட்டு நம்ம சேல் பண்ணிடலாம், மக்கள் வந்து முட்டாளாக்கி சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. மக்களும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து தூய்மையான ப்ராடக்ட், கெமிக்கல் இல்லாமல் நம்ம வந்து தயாரிக்கணும். பர்னிங் சால்ட் அதெல்லாம் போடாமல் தயாரிக்கணும். இதுக்கான நுணுக்கங்கள் வந்து நம்ம தான் கற்றுக்கணும். ஒரு பர்னிங் சால்ட் இல்லாமல் ஒரு கப் சாம்பான் வந்து எந்த மாதிரி பண்ணால் எரிய வைக்கலாம், எந்த மாதிரி மிக்சிங் பண்ணால் எரிய வைக்கலாம், அப்படிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான லெவலில் கண்ணெரிச்சல் இல்லாத அளவுக்கு வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூய்மையான அந்த சாம்பிராணி, குங்குலியம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது தயாரிச்சோம்னா ஒடியக்கூடாது. மெயின் ப்ராப்ளம் அதுதான். தயாரிச்சுட்டு கஸ்டமர் கைக்கு போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 4-5 ஒடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எரியாமல் போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பர்ஃபெக்டாக மிக்சிங்கில் வந்து கரெக்ஷன் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங் இருக்குது. இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம அனுபவத்தில் வந்து சின்ன சின்ன தப்புகள் பண்ணி தான் நம்ம கற்றுக்க முடியும். சின்ன சின்ன லாஸஸ் வந்து வரதான் செய்யும். இது இல்லாமல் கண்டிப்பாக இந்த தொழிலை வந்து கற்றுக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரைனிங்கில் என்னை பொறுத்த வரைக்கும் இதை பற்றின ஒரு 0.5% கூட ஒரு நாள் ட்ரைனிங்கில் கற்றுக்க முடியாது. அது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்கேயும் நீங்கள் போய் ட்ரைனிங்லாம் வந்து 10,000, 20,000, 30,000 கொடுத்து ட்ரைனிங் போறீங்க. ஆல்ரெடி போய் வந்திருந்தா கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அதில் வந்து எதையுமே நீங்கள் கற்றுக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு பேசிக்கான டீட்டெயில் ஒரு யூடியூப்ல நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு பேசிக்கான டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் நீங்கள் கற்றுன்னு இருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்களாக ஓனாக அந்த ட்ரைனிங்கு போகிற காசுக்கு மெட்டீரியலாக வாங்கி உங்களுக்கு அந்த தெரிஞ்சவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு, இல்லை சில யூடியூப் வீடியோவில் ஒரு 90% பொய் தான் இருக்கும். யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 90% பொய் தான் இருக்கும். ஆனால் 10% உண்மை இருக்கும். அந்த உண்மையை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது உண்மையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பண்ணக்கூடிய தப்புகள் வந்து நீங்களே கரெக்ஷன் பண்ணணும். ஸோ பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்கிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக நம்புறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்கு. நம்மளை பார்த்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக பேசுவோம்.